Bismillah, alhamdulillah, innal hamdulillah, nahmaduhu wa nasta'inuhu, may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil lahu fala hadiya lahu, wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu, wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu, amma ba'd. Qala an-nabiyyu sallallahu alayhi wa sallam: inna asdaqal hadithi kitabullah wa ahsanal hadiyi hadiyu Muhammadin sallallahu alayhi wa sallam. وَشَرُّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு எடுத்துரைத்ததை தற்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இபாதானா என்ன? இபாதால தௌஹீத்னா என்ன? தௌஹீதுல் ருபூபியானா என்ன? தௌஹீது உலூஹியானா என்ன? இன்ஷா அல்லாஹ் இன்று தௌஹீதுல் அஸ்மாயி ஒ ஷிஃபாத். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்குன்னு அழகிய பெயர்கள் இருக்குது. அல்லாஹ்விற்கென்று தனியான பெயர்கள் இருக்குது. நம்மளுக்கு நல்லா தெரியும். அஸ்மாவுல் ஹுஸ்னா எல்லாருக்கும் தெரியும். அப்போது அல்லாஹ்விற்கென்று இருக்கக்கூடிய அந்த அழகிய பெயர்களில் அவனுடைய பண்புகளும் இருக்குது. அவனுடைய பெயர் அர் ரஹ்மான்னா அளவற்ற அருளாளன், அர் ரஹீம்னா நிகரற்ற அன்புடையவன், அல் மலிக் உண்மையான அரசன், தீர்ப்பனாளினுடைய அரசன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். அல் குத்தூஸ் தூய்மையாளர், அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த பெயர்களுக்கு தக்கன என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய பண்புகளும் இருக்கு. அப்போ அவைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏதாவது வேற ஒரு உதாரணத்தை நான் மாற்றி சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய கருத்து அவனுக்கு இருக்கிற பண்புகள்லையும் அவனுடைய பெயர்கள்லையும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நான் என்ன செய்யக்கூடாது? திரித்து கூறவே கூடாது. அதன் கருத்துக்களை சிதைக்காமல் நான் அப்படியே நம்பணும். அஸ்மாவுல் ஹுஸ்னா, அதாவது தௌஹீதுல் அஸ்மாயி ஒ சிஃபாத்னா அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி குர்ஆன்ல வர்ணித்துள்ளானோ, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி வர்ணித்து கூறினார்களோ அப்படியே நம்ப வேண்டும். அதுதான் தௌஹீதுல் அஸ்மாயி ஒ சிஃபாத். அப்போ அல்லாஹ்வினுடைய கை, அல்லாஹ்வினுடைய முகம், அல்லாஹ்வின் பாதம், அல்லாஹ்வின் கண், அல்லாஹ்வின் பேச்சு, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்புகள் குர்ஆனிலும் சுன்னாக்களிலும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அதுக்கு தக்கன மனித படைப்புகளுக்கு ஒப்பாக்கி அல்லது அதற்கு ஒரு உதாரணம் கூறி இந்த கருத்துக்கு நான் ஒரு மாற்று கருத்தை என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. அது போல அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ் என்ன கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் அடிவானத்திற்கு இறங்கி வைக்கிறான், அல்லாஹ் பெருமை கொள்கிறான், அல்லாஹ் கோபம் கொள்கிறான், அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான், கருணை உள்ளம் கொண்டவன், இப்படி போன்ற பண்புகளை நான் என்ன செய்யணும்? எந்த ஒரு தனிப்பட்ட கருத்துக்களையும் திரித்து கூறாம எப்படி அல்லாஹ் தன்னை பத்தி சொன்னானோ அந்த உதாரணத்தை நான் வேற எதையும் கூறாம அப்படியே நான் நம்பணும். மேன்மையும் கண்ணியம் மிக்க அல்லாஹ் தனக்குரிய விதத்துல தன்னுடைய பண்புகளுக்குரியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுல நான் உறுதியா நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 59வது அத்தியாயத்துல 23, 24வது வசனத்துல சொல்லி காட்டுறான், அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், என்ன தவிர யாருமே இல்லை, அவன் பேரரசன், நான் மிக பரிசுத்தமானவன், நான் தான் சாந்தி அளிக்கக்கூடியவன், உங்களுக்கு அடைக்கலம் வேணுமா, உங்களுக்கு ஆதரவு வேணுமா, தஞ்சமளிப்பவன் நான் தான், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவன் பாதுகாப்பவன் நான் தான், எல்லாத்தையும் மிகைத்தவன் நான் மட்டும்தான், அடக்கி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன் யாரு? நான் தான், பெருமைக்குரியவனும் நான் தான் அப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்றான், இணை வைப்பவற்றை எல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் ரொம்ப தூய்மையானவன்னு தன்னை பத்தி சொல்லி காட்டுறான். அவன் தான் அல்லாஹ், அவன் தான் என்ன செய்யறான்? மனிதர்களை படைத்தான். நம்மளை எல்லாம் படைச்சது யாரு? அல்லாஹ் படைப்பவன். ஒழுங்குபடுத்தி கை, கால், முகம், கண், ஒவ்வொரு நம்மளுடைய பாகங்களையும் உருவம் அமைத்து உண்டாக்கியவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியின் உள்ளவையும் அவனை தஸ்பீஹ் துதி செய்கின்றன. அவனே யாவற்றையும் மிகைத்தவன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் இன்னும் தன்னை பற்றி சொல்லிட்டு சொல்றான், அர் ரஹ்மான் அரிசியின் மேல் உயர்ந்தான்னு சொல்லிட்டு 20வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் அர்ஷின் மேல் எப்படி உயர்ந்திருக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா குர்ஆன்ல கூறப்பட்ட மாதிரி நான் என்ன செய்யணும்? நம்பணும். அல்லாஹ் அர்ஷின் மேல் எப்படி இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர்
கேட்கிற ஒருத்தர் நம்மளுக்கு வந்து சந்தேகம் வருதுன்னு வச்சுக்குவோம். ஆனா அல்லாஹ் அர்ஷின் மேல் உயர்ந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அறியப்பட்ட விஷயத்துல எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது அறியப்படாத ஒரு விஷயம். அப்போ அதை பற்றி கேள்வி கேட்பதே பித்அத். ஓகே, சுப்ஹானல்லாஹ், நல்லா விளங்கிக்கோங்க. அல்லாஹ் தன்னை பத்தி என்ன சொல்றான்? நான் அர்ஷின் மேல் உயர்ந்திருக்கிறேன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் அர்ஷின் மேல உயர்ந்து மேல வானத்துல உட்கார்ந்துருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதை நான் என்ன செய்யணும்? அப்படியே நம்பணுமே தவிர இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. எப்படி வருது? அப்ப அல்லாஹ் அர்ஷின் மேல் உயர்ந்திருக்கிறான்னா எப்படி இருப்பான், எப்படி மேல இருக்கான் அப்படின்னு தோணும். சுப்ஹானல்லாஹ், அது பித்அத். அடுத்த கேள்விக்கு போகக்கூடாது. இதுதான் தனிப்பட்ட கருத்தோ என்னுடைய சுய சிந்தனைக்கோ நான் என்ன செய்யக்கூடாது? போவே கூடாது. அப்போ அல்லாஹை பத்தி, அல்லாஹ் தன்னை பத்தி எப்படி சொல்றானோ அப்படிதான் நம்பணும். இப்போ அவனுக்கு கேட்கிறான், அவனை பார்க்கிறான், அவனுக்கு சிரிக்கிறான், அல்லாஹ் சிரிக்கிறான்னு சொல்றாங்க, அல்லாஹ் கோபம் கொள்கிறான் இருக்கு குர்ஆன்ல. இப்போ எல்லா தன்மைகளும் இருக்கு அவனுடைய பண்புகள். அவனுடைய பேர் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுடைய பெயர்களை சொல்லும் போது இந்த பண்புகளை சிந்திக்கிறப்போ அடுத்த கேள்வி என்ன? அப்போ உருவம் எப்படி இருக்கும் அல்லாஹ்க்கு அப்படின்னு, அது பித்அத். அது செய்யக்கூடாது. மனித உருவத்திற்கு ஒப்பாக அல்லாஹ்விற்கு ஒரு உருவமத்தையோ ஒரு ஓமானத்தையோ ஒரு உதாரணத்தையோ நான் செய்வது என்னது? தவறான விஷயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ்வுக்கு அழகிய பேர் இருக்கு. அவற்றை கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள், துஆ செய்யுங்கள். நான் சொல்லி கொடுத்தேன் துஆவுடைய ஒழுங்குமுறையில சொல்லும் போது சொன்னேன், அல்லாஹ்விற்கென்று பெயர்கள் இருக்கு, அதை கொண்டே துஆ கேளுங்கள். 7வது அத்தியாயத்துல 180வது வசனத்துல. அப்போ நீங்க அவனை பிரார்த்தியுங்கள், அவனுடைய திருநாமங்களை தவறாக பயன்படுத்துவோர்களை புறக்கணிச்சிருங்க. நீங்க அவங்க கிட்டே போகாதீங்க. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை பத்தி தவறா பேசுறாங்கல்ல, பேசட்டும்னு அவங்கள புறக்கணிச்சிருங்க, விட்டுருங்க. அவங்கள அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அவங்களுடைய செயல்களுக்கு தக்க கூலி கொடுக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ். ஆனா நீங்க துஆ செய்யும் போது எப்படி செய்யணும்னு சொல்றான்? என்னுடைய திருநாமங்களை பயன்படுத்தி நீங்க துஆ செய்யுங்கிறான். அதே போல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 42வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், அவனை போன்ற எப்பொருளும் இல்லை, அவன் தான் யாவற்றையும் செவியேற்பவன், பார்ப்பவன். அதே போல 112வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. அப்போ அல்லாஹ்க்கு பார்க்க முடியும், செவியேற்க முடியும், எல்லா தன்மைகளும் இருக்கு. ஆனா நான் இது மனித படைப்பிற்கு ஒப்பாகவோ ஏதாவது ஒரு உருவத்துல கற்பனை செய்வதோ கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், இணை வைப்பு என்பது எப்படி? நம்ம தௌஹீத தகர்க்கக்கூடிய செயல். நான் தௌஹீத் வாரியா இருக்கேன், இஸ்லாத்துல இருக்கேன், நேரான மார்க்கத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம தௌஹீதையே பேர்த்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ்வுக்கு உடைய பண்புகள்ல, அவனுடைய விஷயத்துல, அவனுடைய ஆற்றல்ல பிறரை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு இணையாக ஏற்படுத்துவது தான் சிற்கு இணை வைப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இணை வைப்பு என்பது தௌஹீத தகர்க்கின்ற செயல். அப்ப அல்லாஹ்வுக்கே உரிய பண்புகள் விஷயத்திலோ அல்லது அவனோட ஆற்றலிலோ அவனுடைய அல்லாஹ்வுக்கு இணையாக ஏற்படுத்துவதுதான் ஷிர்க், இணை வைப்பு. பெரும் பாவங்கள்ல முதன்மையானது எதுதான்? இணை வைப்பு. மனிதனின் ஒட்டுமொத்த நன்மைகளை பாழாக்கக்கூடியதும் இன்னும் பாவ செயல்கள்ல அல்லாஹ் மன்னிக்காத குற்றமும் இணை வைப்பு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை வைப்பை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப இதுவே அல்லாஹ்வுடைய நேர்வழி. தன் அடியார்கள் அவன் யாரை விரும்பினானோ அவங்களுக்கு இதன் மூலம் அல்லாஹ் என்ன செய்யறான்? நேர்வழியை காட்டுறான். பின்னர் அவர்கள் இணை வைக்கக்கூடியவங்களாக இருந்தா அவர்கள் செய்யறதை எல்லாத்தையும் என்ன செய்யறான்? அவங்கள விட்டு அழிஞ்சிடட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? கண்டனம் செய்யறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுக்மான் தம் புதல்வருக்கு எப்படி ஒரு அறிவுரை செஞ்சாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 31வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல பாருங்க, இன்னும் லுக்மான் தம் புதல்வருக்கு, என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரிய அநியாயமாகும் என்று நல்ல உபதேசம் செய்து கூறியதை நினைவுபடுத்துவீராக சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நாம என்ன செய்யணும்? இணை வைப்பதை விட்டும் தூரமா இருக்கணும். இணை வைத்தல் என்னது? மிகப்பெரிய அநியாயம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல அல்லாஹ் சொல்றான் 4வது அத்தியாயத்துல 48வது வசனத்துல சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை என்ன செய்யவே மாட்டான்? மன்னிக்கவே மாட்டான். இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிக்கிறேன்னு சொல்றான். யார் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறாங்களோ அவர்கள் நிச்சயமாக பெரிய பாவத்தையே கற்பனை செய்கின்றார்கள் அப்படின்னு. அல்லாஹ்விற்கு
நம்ம என்ன செய்யணும், அச்சத்தோடும் அவனோட ஆதரவோடு தான் நம்ம என்ன செய்யணும், இபாதத்துகளை செய்யணும். அவன் மேல நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய பயம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு, ஆதரவு எல்லாமே அல்லாஹ்வுடைய அடிப்படையில தான் நம்மளுடைய இபாதத்துக்கள் அமைய வேண்டும். எவர் ஒருவர் வெறும் அன்புடன் மட்டும் அல்லாஹ்வை வணங்குகிறாரோ அவர் யாரு, சித்திக். சுப்ஹானல்லாஹ். எவர் ஒருவர் வெறும் அச்சத்துடன் மட்டுமே அல்லாஹ்வை வணங்குகின்றாங்களோ அவங்க தான் அல்லாஹ்வை முழுமையா சார்ந்தவங்க, அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறவங்க, அல்லாஹ்வை முழுமையா நம்புறவங்கள அல்லாஹ் சொல்ற சித்திக், வாய்மையாளர்கள்னு சொல்லி அல்லாஹ் புகழ்ந்து சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நாம என்ன செய்யணும், அல்லாஹ்விற்கு உண்டான பண்புகளையும் அவனுடைய பெயர்களையும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை வைத்து அவனுடைய துஆ செய்யக்கூடியவர்களாக, அவனுடைய பண்புகளை கொண்டு முழுமையாக நம்பக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல இறை நம்பிக்கையாளர்கள் இபாதத்தை பொறுத்தவரையில ஒரு சாலிகான முக்மீன்கள், முஸ்லிம்களாகிய நமக்கு, முக்மீன்களாகிய நமக்கு அல்லாஹ்வின் மீதுள்ள நேசம், அவனது தண்டனை குறித்த பயம், அச்சம், அவனிடம் கிடைக்க இருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய நற்கூலின் மீதான எதிர்பார்ப்பு, இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் என்ன செய்யணும், இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல அல்லாஹ்வை நோக்கி நம்மளுடைய நெருக்கம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு வானத்துல ஒரு பறவை எப்படி உயரத்தை நோக்கி பறந்து செல்லுதோ அதே போல இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். நம்மளுடைய நேசம் எப்படி இருக்கணும்னா இறக்கைகளை விரித்து பறக்கக்கூடிய பறவையை போல நம்மளுடைய நேசத்தை என்ன செய்யணும், நம்ம ஆக்கி கொள்ளணும். அல்லாஹ் 21வது அத்தியாயத்துல 90வது வசனத்துல சொல்றான், நிச்சயமாக இவர்கள் யாவரும் நன்மைகள் செய்வதில் விரைபவர்களாக இருந்தார்கள், இன்னும் அவர்கள் நம்மை ஆசை கொண்டு பயத்தோடும் பிரார்த்தித்தார்கள், மேலும் அவர்கள் நம்மிடம் உள்ளச்சம் கொண்டவர்களாக இருந்தார்கள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நபிமார்களை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அல் குர்ஆன்ல இப்படி குறிப்பிட்டு காட்டுறான். அவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்க, நன்மை செய்வதில் விரைந்து இருந்தாங்க. அவங்க நம்ம என் மேல ஆசை கொண்டும் என் மேல பயத்தோடையும் என்னை துஆ செய்யக்கூடியவர்களாக, பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. மேலும் நபிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், என்னிடத்துல அவங்க உள்ளச்சம் உடையவர்களாக இருந்தார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ சுப்ஹானல்லாஹ், நாம என்ன செய்யணும், உள்ளச்சம் உடையவர்களாக இருக்கணும். நபிமார்களை பத்தி அல்லாஹ் எப்படி தன்னுடைய குர்ஆன்ல இப்படி சொல்லி காட்டுறானோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் எப்படி நமக்கு வழிகாட்டி தந்தானோ அதை அப்படியே நம்பக்கூடிய நன்மக்களாக என்ன செய்யணும், நாம இருந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ்விடம் உள்ள தண்டனையை பற்றி நன்கு அறிந்தவங்களாக இருந்தாங்கன்னா அதிலிருந்து தப்பித்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போமே தவிர அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் மீது இறை நம்பிக்கையாளர்களில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா ஒரு இறை மறுப்பாளர் அல்லாஹ்விடம் உள்ள கருணையை பற்றி நன்கு அறிந்து கொள்வாரானால் அவனது சொர்க்கத்தை பற்றி இறை மறுப்பாளர்களை யாருமே நிராசை கொள்ள மாட்டார்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க. அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன செய்யணும், அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு பயத்தோடு துஆ செய்ய, அவனுடைய பண்பு பெயர்களை கொண்டு நாம் துஆ செய்யக்கூடியவர்களாகவும், அவனுடைய தன்மைகளை, அவனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா, தௌஹீதுல் அஸ்மாவுல் வஸ்ஸிஃபாத், அவனுடைய தன்மைகளை உள்ளபடியாக ஏற்று நம்பக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் இன்னும் நம் குடும்பத்தினரையும் உலக முஃமின்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற பல பயனுள்ள மார்க்க தகவல்களுக்காக இன் தி நேம் ஆஃப் அல்லாஹ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.